சாய் அபயங்கர் ஒரு படம் கூட வெளியாகாதவருக்கு பார்த்தீங்கன்னா 8 படங்கள் வந்து தொடர்ச்சியாக பெரிய ஹீரோக்கள் படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காரு இல்லையா? அட்லி, சிம்பு போன்றவர்கள் சாய் அபயங்கருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் லாபிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அனிருத்திட்ட ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஜவான் படத்தினுடைய ரீரிகார்டிங் வேலைகள்லாம் நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அனிருத்தை விட இவருடைய ஒர்க்கு வந்து இவருக்கு அட்லிக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அனிருத் வந்து சில ஒர்க்கில் டிலே ஆனதில் அவர் கொஞ்சம் அதிருப்தியும் நடந்திருக்காரு. இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி அல்லு அர்ஜுன் படத்துக்கு அட்லி வந்து சாய் அபயங்கரை மியூசிக் டைரக்டராக போட்டது. அது மட்டும் இல்லை, அவர் தான் சிம்புவுக்கே ஃபோன் போட்டு சாய் அபயங்கருக்கு அட்லி உதவ வேண்டிய நோக்கம் என்ன? நான் சொல்கிறத கேட்குற இசையமைப்பாளர், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அவர் ஏஆர் ரஹ்மான்கிட்ட போகலாம், ஏஆர் ரஹ்மான்கிட்ட போய் நான் சொல்கிறத நீங்கள் போடுங்கன்னு சொல்ல முடியாது. அவர் கொடுக்குறத தான் நீங்கள் வாங்கின்னு வர முடியும். இது நாள் வரைக்கும் அப்படி வாங்குறதுல அட்லிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அங்கே இருந்தார், அட்லி இங்கே இருந்தார். ஆனால் இன்றைக்கி அட்லி வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார். இப்போ அவருக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல. சாய் அபயங்கரோட வளர்ச்சியை அனிருத் எப்படி பார்ப்பாங்க? அனிருத் வந்து இதை வந்து ஒரு பொறாமையாக தன்னையை காலி பண்ண வந்தவர். சாய் அபயங்கர் பார்த்தீங்கன்னா 3 ஆல்பம் சாங் தான் பண்ணார். முன்னணி மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணதா ஒரு தகவல் இருக்குது. ஆனால் ஒரு படம் கூட வெளியாகாதவருக்கு பார்த்தீங்கன்னா 8 படங்கள் வந்து தொடர்ச்சியாக பெரிய ஹீரோக்கள் படங்கள் வந்து கமிட் ஆயிருக்காரு இல்லையா? இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, சாய் அபயங்கருக்காக இங்கே வந்து ஒரு பெரிய பிஆர் ஒர்க்கே இங்கே நடந்துருக்கு. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். முக்கியமாக அட்லி, சிம்பு போன்றவர்கள் சாய் அபயங்கருக்கு வந்து ஒரு பெரிய அளவில் லாபிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. சாய் அபயங்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பாடகி ஹரிணி, பாடகர் திப்பு, அந்த தம்பதியினுடைய மகன். இவருக்கு இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய நாட்டம் இருந்த ரஹ்மான் கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமராக சில வருஷங்கள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அனிருத் கிட்டையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ரோக்ராமர், அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன். அனிருத்திட்ட ஒர்க் பண்ணும்போது தான் அந்த ஜவான் படத்தினுடைய ரீரிகார்டிங் வேலைகள்லாம் நடந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அனிருத்தை விட இவருடைய ஒர்க்கு வந்து இவருக்கு அட்லிக்கு வந்து ஒரு இம்ப்ரெசிவாக இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் அனிருத் வந்து சில ஒர்க்கில் டிலே ஆனதில் அவர் கொஞ்சம் அதிருப்தியும் அடைஞ்சிருக்காரு. இது ரெண்டும் சேர்ந்து தான் இன்றைக்கி அல்லு அர்ஜுன் படத்துக்கு அட்லி வந்து சாய் அபயங்கரை மியூசிக் டைரக்டராக போட்டது. அது மட்டும் இல்லை, அவர் தான் சிம்புவுக்கே ஃபோன் போட்டு இந்த மாதிரி இவன் வந்து ஒரு பிரமாதமாக ஒர்க் பண்ணுறான்ட்டு இவருக்கு ஒரு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து உங்கள் படத்துக்கு யூஸ் பண்ணுங்கன்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணதே அட்லி தான். அட்லி வந்து சிம்புவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் சிம்பு சாய் அபயங்கரோட அவருடைய படத்துக்கு கமிட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அவருடைய ஒர்க்கு மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இவரும் பல பேருக்கு வந்து இவரை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து ஒரு லாபிங் நடக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கும் அவர் வெற்றி பெறுவதற்கும் அவருடைய திறமை மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு பல திறமைசாலிகள் இங்கே வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு வந்து திடீர்னு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு படம் கூட வெளிவராத நிலையில் ஒரு 7 படம் 8 படம் எல்லாமே பெரிய பெரிய படங்கள் கமிட் ஆகிறதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இப்போ அனிருத்தே எடுத்துக்கோமே, அனிருத் ஒரு திறமையான இசையமைப்பாளர் தான். ஆனால் அவர் இவ்வளவு குறுகிய நாட்களில் இந்த உயரத்தை அடைவதற்கு அவர் ரஜினிகாந்தோடைய உறவினருங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் ரஜினிகாந்த் அவரை தூக்கி சுமந்ததும் தனுஷ் அவரை தூக்கி சுமந்ததும் ஒரு முக்கியமான காரணம். இப்போ இவங்களுடைய சப்போர்ட்லாம் இல்லாமல் இவர் வேற எந்த பின்புலமும் இல்லாதவராக இருந்திருந்தால் அனிருத்துக்கு இந்த வெற்றி இந்த வளர்ச்சி சாத்தியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் சாய் அபயங்கருக்கு இவங்களுடைய சப்போர்ட் இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அனிருத் வந்து திறமைசாலி தான். ஆனால் அவருக்கு பின்னணியில் வந்து உள்ள நுழையிறதுக்கு வந்து ட்ரம்ப் கார்டாக பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இருந்திருக்காரு, தனுஷ் சார் இருந்திருக்காரு இல்லையா? ஆனால் சாய் அபயங்கருக்கு அட்லி உதவ வேண்டிய நோக்கம் என்ன? அனிருத் மேலே ஏதோ ஒரு சின்ன பிணக்கு இருந்தாலுமே இவரை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அவருக்கு என்ன ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா இப்போ அட்லி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர், ஏன்னா அதுக்கு இசைக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு படம், ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தேவை. நான் சொல்கிறத கேட்குற இசையமைப்பாளர், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அவர் ஏஆர் ரஹ்மான்கிட்ட போகலாம், ஏஆர் ரஹ்மான்கிட்ட போய் நான் சொல்கிறத நீங்கள் போடுங்கன்னு சொல்ல முடியாது. அவர் கொடுக்குறத தான் நீங்கள் வாங்கின்னு வர முடியும். இது நாள் வரைக்கும் அப்படி வாங்குறதுல அட்லிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அங்கே இருந்தார், அட்லி இங்கே இருந்தார். ஆனால் இன்றைக்கி அட்லி வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டார். இப்போ அவருக்குன்னு ஒரு ஈகோ இருக்குல்ல. நான் இவ்வளோ பெரிய டைரக்டரு, நீங்கள் கொடுக்குறத நான் எப்படி வாங்க முடியும்? நான் கேட்குறத கொடுக்குற ஒருத்தர் வேணும் அப்படின்னு அவர் நினைப்பார்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது
அனிருத் வந்து அவருக்கு நல்ல சாய்ஸ் தான். ஆனால் ஜவானில் வந்து அவருக்கு அந்த சிக்கல் இருந்தது. அவர்கிட்ட குறித்த நேரத்தில் அவரால் வேலை வாங்க முடியல. அதனால பார்த்தாரு, சரி இந்த பையனும் ஒரு திறமையாளனாக இருக்கானே அப்படின்ட்டு இவர் அவரை பிஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவருடைய திறமையை அவர் நேரில் பார்க்குறாரு. உண்மையிலே ஒரு நல்ல திறமைசாலியாக இருக்கும். சரி இந்த பையனை வளர்த்து விடுவோம். எல்லாத்துக்கும் மேலே அந்த சாயபயங்கர் வந்து ரொம்ப சின்ன பையன். அதனால பார்த்தீங்கன்னா 20 வயசு தான். ஒரு பெரிய ஆட்டிடியூட்லாம் இப்போ வந்திருக்காது. எதிர்காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இப்போ வரல. ஸோ இதெல்லாம் அவருக்கு ஒரு பிடித்தமானதாக இருந்து அவரை வந்து அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. சினிமாவில் இந்த லாபிங்கிறது வந்து எவ்வளோ யாருனாலும் உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சலாம், யாருனாலும் வந்து கீழே தள்ளி வச்சிடலாம். அது ஒரு மைனஸ் தான் இல்லையா சினிமாவுக்கு? இல்லை, லாபிங்கிறது எல்லா துறையிலையுமே இருக்குது, சினிமாவிலையும் இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு சின்ன தொடர்பு கிடைக்குது அப்படின்னா அதை வச்சு அப்படியே வர்றது இருக்குல்ல, அது பல இடத்துல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடலாசிரியர் இருக்கார், அவர் பேரை சொல்ல நான் விரும்பலை. அவர் வளர்ந்த அந்த ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய திறமைக்காக கிடைத்த வாய்ப்புன்னு உங்களால் சொல்லவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பிரபலமான இயக்குனர் ஒரு பெரிய நடிகரை வச்சு படம் எடுக்கிறீங்க. அந்த படத்தில் வந்து நாம் ஒரு பாடல் எழுதணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அவருக்கு உங்களை நேரடியாக பழக்கம் இல்லைன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு யார், அவருடைய ஃப்ரெண்டு யார், அவருடைய பக்கத்து வீட்டுக்காரன் யார், அவருடைய ஆஃபீஸு கலீக் யாருங்கிற மாதிரி ஒரு பெரிய லிங்கை பிடிச்சி அங்கேருந்து வருவார். இவரை பிடிச்சி கடைசியில் உங்களை ரீச் பண்ணி அந்த பாடல் வாய்ப்பு அவர் கேட்பார். அவருடைய இந்த அட்டம்ப்டுக்கு பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து வெற்றி கிடைத்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி பாடலாசிரியராக அவர் வந்தார். என்னன்னா இந்த லாபிங் தான். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். ஒவ்வொருத்தவங்க வளர்ந்த கதைக்கு பின்னால் வந்து இந்த மாதிரி. அப்போ நம்ம ஊர்லலாம் அந்த காலத்தில் வந்து அதை காக்கா பிடிக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரியான கொச்சையான வார்த்தை இப்போ தேவையில்லை என்றாலும் தான் வளர்வதற்காக அந்த சோர்ஸுகளை பயன்படுத்துறதுங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பாடலாசிரியர், அவருடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மிக பெரிய ஒரு அரசு பதவியில் இருந்தாங்க. ஸோ அந்த பதவியில் அவங்க இருந்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உதவி வந்து இங்கே சினிமாக்காரங்க பல பேருக்கு தேவைப்பட்டது. அப்போ அதை ஒரு ட்ரம்ப் கார்டாக பயன்படுத்தி இவர் பல இடங்களில் வாய்ப்புகள் வாங்கி இவரும் ஒரு பெரிய இடத்துக்கு வந்தார். இந்த மாதிரி எல்லா காலத்துலையும் உள்ளது தான் அது. நீங்கள் சொல்கிற மாதிரி அட்லி வந்து சிம்புவை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அவர் படத்தில் போட்டாலுமே சிவகார்த்திகேயன் படம், கார்த்தி படம், சூர்யா படம், இவங்க படத்தெல்லாம் எப்படி அவங்க கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது? அட்லி படத்துக்கே பண்ணுறாரு, நம்ம படத்துக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்லை, இன்னைக்கு வந்து பலருடைய சாய்ஸ், இசையமைப்பாளரா பலருடைய சாய்ஸ் வந்து அனிருத் தான். அதில் மாற்றமே இல்லை. ஏஆர் ரஹ்மான் வந்து ஒரு பெரிய இசையமைப்பாளராக இருந்தாலும் இன்றைக்கு வியாபாரத்திலும் மக்கள் விருப்பத்திலும் பார்த்தீங்கன்னா அனிருத் தான் நம்பர் 1. இதுக்கு எளிய உதாரணம், ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் இன்றைக்கு மக்களின் சூப்பர் ஸ்டார் விஜய் தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது. ஆனால் என்னன்னா அனிருத்துக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த வர்ற கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே அவரால் கமிட் பண்ண முடியல. பல படங்களை வந்து அவர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. அதுதான் உண்மை. அப்போ அனிருத் நமக்கு கிடைக்கல அப்படின்னா வேற எங்கே போகலாம்? அடுத்த சாய்ஸ் வந்து ஜிவி பிரகாஷ் நிறைய படம், இன்னொரு பக்கம் அவர் நடிச்சுக்கிட்டும் இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளை அவராலும் சில நேரங்களில் வந்து ஏற்க முடியல. இந்த கட்டத்தில் தான் இவங்க வேற ஒரு சாய்ஸ் தேடும் போது இப்போ இந்த மாதிரி ஒரு பையன் வர்றாரு, அவருக்கு வந்து பெரிய படங்கள்லாம் இருக்கும்போது இப்போ நம்மளும் ஒரு பாலை போடுவோன்ட்டு இவங்களும் அவருடைய இதில் சேர்த்துக்கிறாங்க. அப்படி வர்றது தான் இதெல்லாம். நீங்கள் சொன்ன மாதிரி அனிருத்துக்கு டைம் இல்லை. அதையும் தாண்டி சாயபங்களோட அந்த வளர்ச்சியை அனிருத் எப்படி பார்ப்பாங்க நினைக்கிறீங்க? போட்டியார் நினைப்பாரா? இல்லை, அனிருத் வந்து இதை வந்து ஒரு பொறாமையா தன்னையை காலி பண்ண வந்தவரா பார்க்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இது அவர்கிட்ட ஒர்க் பண்ண பையன். அதனால பார்த்தீங்கன்னா அவர் மீது நட்பு அன்பு இதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் தங்கிட்ட ஒர்க் பண்ணதுனால அவர் ஒரு சிஷ்யராக பார்க்குற ஒரு இதுவும் இருக்குது. அதனால் அப்படி நினைக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதே நேரம் அனிருத் வந்து சாமியாரும் கிடையாது, அவர் ஒரு ஹியூமன் பீயிங் தான். ஒரு கட்டத்தில் ஒரு பேச்சுக்காக நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ எதிர்காலத்தில் அனிருத் தொடர்ந்து ஒர்க் பண்ண இடங்கள் எல்லாத்தையுமே சாயபயங்கர் பிடிக்கும் போது அவர் மீது அவருக்கு வந்து ஒரு சின்ன எரிச்சலோ வருத்தமோ வருவதற்கு 800 கோடி பட்ஜெட்டில் உருவாகுது அல்லு அர்ஜுன் திரைப்படம் அட்லி டைரக்ஷனில். அதில் வில் ஸ்மித்லாம் அடிக்க வைக்க போகிறதா ஒரு தகவல் நேற்றுலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதானா சார்? இல்லை, அப்படி ஒரு முயற்சி நடக்குது. நேற்று கூட அது செய்தியாக்கணும். ஏற்கனவே தீபிகா படுகோன் ஹீரோயின்னாங்க, அது இல்லாமல் இப்போ ஒரு 4 ஹீரோயின் படத்துக்குள்ளார வர்றாங்க. வில் ஸ்மித்தை வந்து வில்லனா நடிக்க வைக்கிறதுக்கு இவங்க சைடில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அங்கிருந்து இன்னும் அஃபீஷியலாக அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை வரலை. ஒருவேளை அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து அவங்க ஒரு பெரிய அளவில் கொண்டாட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொன்று அட்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு காஸ்டிங் வந்து எந்த படத்துக்குமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய காஸ்டிங் இருக்கணும்னு நினைக்கிறாராம். ஓகே, 800 கோடி எந்த தைரியத்தில் சார் சன் பிக்சர்ஸ் பண்ணுறாங்க?
திருப்பி எடுத்துலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஜவான் 1000 கோடி வசூலிச்சாலும் தமிழ் சினிமாவில் அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? 200 கோடி போட்டு 1500 கோடி எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான், ஒரு வெறும் பேன் இண்டியா படமா இருந்தா அது வந்து கஷ்டம். அதே இதை ஒரு பேன் வேர்ல்டு படமாக நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப சுலபம் தான். நீங்க வில் ஸ்மித் தேடி ஏன் போறாங்க அப்படின்னா, இந்த படத்தை இந்திய அளவில் சுருக்க வேணாம், இதை வந்து ஒரு உலகம் தழுவிய படமா கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்ப அவரை அது உள்ளர கொண்டு வந்து இப்ப அவருக்கே ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கும்போது இந்த பட்ஜெட்டே இன்னொரு மடங்கு கூட பெரிதாவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் அவங்களுடைய பிளான். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அட்லி வந்து இப்போ 1000 கோடியை வந்து ஒரு ஷாருக் படத்தில் பண்ணதுனால இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வேற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கிறதுலாம் நிச்சயமாக அதை கிராஸ் பண்ண முடியும்னு அவர் நம்புறாரு. அதுதான் அடிப்படையான காரணம். கூலி படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக போது தொடர்ச்சியாக நிறைய அப்டேட்டுகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஏற்கனவே வந்து அனிருத் வந்து இங்கே கான்செப்ட் வச்சிருக்காரு. கான்செப்ட் வைக்கிறனால கூலி ஆடியோ லான்ச் நடைபெறுமா இந்த மாதம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இல்லை இந்த மாதம் கிடையாது, அது வந்து ரொம்ப உறுதியான தகவல். அவங்க என்னன்னா ஆகஸ்ட் 14 படம் ரிலீஸு, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே அநேகமா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து இந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது. அதுதான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அணியுடைய அந்த ஹுக்கும்னு வந்து ஒரு இசை பயணம் போறாருல, அதனுடைய கடைசி இசை நிகழ்ச்சி தான் இங்கே நடக்க போகிறது. அதனால அவருடைய முழு கவனமும் அதில் தான் இருக்கு. அதனால என்னன்னா அதை முடிச்சதுக்கு பிறகுதான் அந்த கூலி ஆடியோ லான்ச் அப்படிங்கிறதே நடக்கும். அதனால ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வந்து உறுதி, அதுல எந்த மாற்றமும் இல்லை. படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போவே வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்துருச்சு கூலி படத்துக்கு. அமீர் கான் இருக்காரு, ஒவ்வொரு லாங்குவேஜ்லயுமே அந்தந்த லாங்குவேஜ்ல இருக்க முன்னணி ஹீரோக்கள் நடிக்கிறாங்க இல்லையா? ஸோ வந்து கண்டிப்பா வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல உடச்சிருக்கு. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமான கலெக்ஷன் வந்து கூலி எடுத்துருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இல்லை நிச்சயமா பார்த்தீங்கன்னா இவங்க சொல்ற மாதிரி இந்த 1000 கோடி சாத்தியமாங்கிறது தெரியல. அதே நேரம் ரஜினியுடைய முந்தைய படங்களை விட இது கூடுதலாக கலெக்ட் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்கிற ஆர்டிஸ்ட்களை போட்டது, முக்கியமாக அமீர் கானை உள்ளே கொண்டு வந்ததெல்லாம் படத்துக்கு பெரிய ப்ளஸ் தான். அதே நேரம் வியாபாரத்தில் அதை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னா இல்லை. என்ன காரணம்னா பல ஏரியாக்கள் வந்து இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. கேரளா இன்னும் விற்கலை, ஹிந்தி தியேட்டர்கள் விற்கலை, பல ஏரியாக்கள் வந்து விற்காம தான் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னா இவங்க லோகேஷ் கனகராஜ் ரஜினி காம்பினேஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த இதை நம்ம லூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால ஒரு பெரிய விலை சொல்கிறாங்க. ஒரு 10 கோடி ரூபா மதிப்புள்ள கேரளா தியேட்டர்களை இவங்க 25 கோடி சொல்கிறாங்க. என்ன காரணம்னா இந்த காம்பினேஷனுக்கு இது விலை, இந்த படம் கமிட்டாக கலெக்ட் பண்ணணும்னு அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால இப்போ இவங்க நினச்ச மாதிரியான ஒரு வியாபாரம் நடந்தால் வியாபாரத்திலேயுமே கூலி வந்து ஒரு புதிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணும். ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை கூட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.